இன்னும் சற்று நேரத்தில் தவிகனுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் தவிக வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் முதல் முறையாக வெற்றி பெற்ற பிறகு தவிகவினுடைய முதல் எம்எல்ஏக்கள் கூட்டம் தற்போது நடைபெற இருப்பதால் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் 108 இடங்களில் தவிக வெற்றி பெற்றிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் தவிகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் அதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்களை அவர் வழங்க இருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்த நிலையில் தவிக 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்போது பனையூரில் உள்ள தவிக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தவிக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தற்போது அங்கு வருகை தந்திருக்கிறார். தவிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம். களமிறங்கிய முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே 108 இடங்களை பெற்று தவிக தன் பக்கம் அனைவரின் எதிர்பார்ப்பையும் திருப்பியிருந்தது. இந்த நிலையில் தவிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தவிகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. தவிகவினுடைய முதல் சட்டமன்ற கூட்டம் பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக அங்கு அக்கட்சியின் தலைவர் விஜயும் வருகை இருந்திருக்கிறார். காட்சிகளின் வாயிலாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த தவிகனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்க இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய முழு விவரம். விக்னேஷ், சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தவிகவினுடைய தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் விஜய் இங்கு வந்திருக்கிறார். முன்கூட்டியே ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுறுத்தியபடி வெற்றி பெற்ற நபர்கள் அனைவருமே சென்னைக்கு வர வேண்டும் என்று கட்சியினுடைய தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தமிழகம் முழுவதுமே வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதேபோன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் உள்ளிட்ட அனைவருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக வெற்றி பெற்றவர்கள், அதாவது கட்சியுடைய தலைவர் விஜய் உள்ளிட்ட 108 பேரும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தலைமை ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை கட்சியினுடைய தலைவர் விஜய் வழிகாட்டுதல் அடிப்படையில் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இது குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே தவிக தரப்பில் இருந்து ஆளுநர் மாளிகைக்கு கடிதமும் கொடுத்திருக்கிறார்கள். அதில் 2 வார காலகட்டம் அவகாசம் வேண்டும், ஆட்சி அமைப்பதற்கான 2 வார காலகட்டம் அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருக்கிறது. எனவே இது உட்பட முக்கியமான அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்க அறிவுறுத்தலும் செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தவிகவினுடைய நிர்வாகிகள் அனைவருமே ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் வரை சென்னையிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் செய்திருப்பதாகவும் கட்சி தரப்பில் இருந்தும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த நடவடிக்கையில் உள்ளிட்ட அம்சங்கள் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பிட்டு அதாவது ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை பெறுவதற்கான நடவடிக்கையும்
தாவேகா மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக சில கட்சிகளிடம் பேசுவதற்கான தகவலையும் தாவேகா மேற்கொள்ள இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக, பாமக போன்றவற்றிலும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு வியூகத்தை கட்சியுடைய தலைவர் விஜய் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். எனவே இன்றைய கூட்டத்தில் இந்த அம்சங்கள் குறித்து முழுமையாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு 2 மணி நேரம் இந்த இடத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தாவேகாவினுடைய மாநில நிர்வாகிகள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கிறார்கள். அதே போல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் சில அறிவுறுத்தல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். எனவே கூட்டத்தினுடைய நடவடிக்கை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் காவல்துறையினர் இந்த பகுதியில் கூடுதலான பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தாவேகாவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள். எனவே பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கூட்டத்தினுடைய முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. விக்னேஷ்.